சிங்காரவேலரை பற்றி பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து இந்த டாபிக் இருக்குது. சிங்காரவேலர் வந்து மதராஸில் பிறக்கிறாரு. 1860 பிப்ரவரி 18 வந்து பிறக்கிறாரு. இறக்குறது வந்து 1946 பிப்ரவரி 11 வந்து இறக்குறாரு. இவர் வந்து இளமையில் வந்து புத்த மதத்தை தழுவுறாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள போல் இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து இணைகிறாரு. அதுக்கப்புறம் வந்து சில காலத்துக்கு அப்புறம் வந்து புரட்சிகரமாக செயல்பட்டு தேசியவாத பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இவர் சிங்காரவேலர் வந்து திருவிக்கா கல்யாண சுந்தரத்துடன் சேர்ந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்கள் வந்து தோற்றுவிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மே தினம் தொழிற்சங்கங்கள் தோற்றுவிக்கிறாரா, அதனால் வந்து தொழிற்சங்கங்களுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் இவர் தான். மே தினம் கொண்டாடுறதுக்கு காரணமே இவர் தான். முக்கிய காரணமே சிங்காரவேலர். 1923 முதல் வந்து மே 1 வந்து மே தினமாக கொண்டாடுறோம். அதுக்கு காரணமே இவர் தான். 1928 வந்து தென்னிந்திய ரயில் நிறுத்தம் பண்ணுறாங்க பொன்மலை திருச்சிராப்பள்ளியில். அதுக்கு ஏற்பாடு செய்ததில் முக்கியமானவர் இவர் சிங்காரவேலர். அதுக்காக தண்டனை பெற்றார் சிங்காரவேலர். இந்த கான்பூர் சதி வழக்கு பார்த்திங்கன்னா நிறையா தொழிற்சங்கங்களில் வந்து வேலைநிறுத்தம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து கைது பண்ணுறாங்களா. தொழிற்சங்கங்கள் இவரும் திருவிக்கா தானே ஆரம்பிக்கிறாங்க. நிறையா வந்து தொழில் போராட்டம் பண்ணும்போது இவரை வந்து கைது பண்ணுறாங்க. அந்த கான்பூர் சதி வழக்கில் வந்து மொத்தம் 13 பேர்த்தை குற்றம் சுமத்துறாங்க. குற்றம் சுமத்தப்பட்டு சிங்காரவேலர் வந்து ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்கிறதுனால விடுதலை பண்ணிடுவாங்க.